வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்னா தமிழுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் இயர் இல்லை, 2023 நடந்த கொஷின் பேப்பர் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதில் வந்து 25 கொஷின் பார்த்துட்டோம். ஒரு கொஷின் பேப்பர் எடுத்து இப்போ அடுத்து 25 கொஷின் பார்க்கலாம். ஓகே, பிரித்தெழுதி கொடுத்துருக்காங்க. படிப்பறிவு, படிப்பு ப்ளஸ் அறிவு. ஓகேவா? படிப்பறிவு எப்படி மாறுது? படிப்பு ப்ளஸ் அறிவா மாறிடுது. அமுதென்று, அமுது ப்ளஸ் என்று பார்த்தோடனே கண்டுபிடிச்சிடும். தூ ஏவோ எப்படி தேவா மாறிடுது. அமுது ப்ளஸ் என்று. ஓகே, இந்த கொடிட்டெய்லங்களோட இந்த வார்த்தை எது பொருந்ததுன்னு பார்க்கணும். வாகனங்கள் இயற்கையோடு தொடர்புடைய இல்லை, விலங்குகள் தான் இயற்கையோடு தொடர்புடைய. ஏன்னா அது இயற்கையை நம்பி தான் இருக்குது. ஸோ இயற்கையோடு காட்டில் தான் வாழுது, அதான் இயற்கையோடு தொடர்புடையது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓகே, பொது வாழ்வில் நடிக்கக்கூடாது. நம்ம எப்பயுமே உண்மையாக இருக்கணும். நம்ம வந்து நடிக்கக்கூடாது. ஒரு நடித்தல் நாடகம் பார்க்கிறான்னா வரும், உழவர்கள் நாற்று நடித்தல் வரும், நடித்தல் அவரை மிஞ்ச ஆள் கிடையாதுன்னு வரும். பொது வாழ்வில் நடித்தல் கூடாது, அதான் ஆன்சர். ஓகேவா? படி, இதோட தொழிற்பெயர் கேட்டுக்காங்க. படித்தல், தள்ளல்லாமை கைவையில முடிச்சுன்னா அது தொழிற்பெயர். படித்துனா வினையச்சம், படித்தனா பெயரச்சம். படிக்க வராது, இதுதான் வரும். படித்த பெயரச்சம், இது தூள வினையச்சம், இது தல் வந்து தொழிற்பெயர். காகிதம் இல்லத்தவர்கள் மகிழ்ந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர். ஏனெனில் அப்படிதான் வரணும், எனவே வராது. ஏனெனில் அவர் எளிமையை விரும்பியவர். ஓகேவா? அதனாலும் வராது, ஆகையாலும் வராது. சொல்லும் போதே நம்மளுக்கு பொருந்துற மாதிரி இருக்கணும். அப்ப ஏனெனில் அவர் எளிமையை விரும்பியவர். நான் என் உயிரை கொடுப்பதற்கு கொஞ்சமும் கவலைப்படவில்லை. ஏனெனில் நான் கடவுளுக்கு எதிராக ஒன்றும் செய்யவில்லை. ஓகேவா? நான் என் உயிரை கொடுப்பதற்கு கொஞ்சமும் கவலைப்படவில்லை. ஏனெனில் நான் கடவுளுக்கு எதிராக ஒன்றும் செய்யவில்லை. அடுத்து, திருக்குறளை இயற்றியவர் யார்? அப்படிதான் கேட்கணும். திருக்குறள் இயற்றியவர் எவ்வாறு நான் கேட்போம், திருக்குறள் இயற்றியவர் ஏன் நான் கேட்போம், திருக்குறள் இயற்றியவர் எப்படி நான் கேட்போம். திருக்குறளை இயற்றியவர் யார்? மெய் என்பதன் பொருள் யார் நான் கேட்போம். மெய் என்பதன் பொருள் எத்தனை இருக்குதான் நான் கேட்போம். மெய் என்பதன் பொருள் எங்கு நான் கேட்போம். இல்ல, மெய் என்பதன் பொருள் யாது. சரியா? ஓகே, காலம் அறிந்து சரியான தொடரை கிடையாது. நான் நேற்று மதுரைக்கு வந்தேன். நேற்றுங்கிறது இறந்த காலம், ஸோ வந்தேங்கிறதும் இறந்த காலம். அப்ப ரெண்டுமே இறந்த காலமா இருக்கணும். அப்ப இந்த தொடர் தான் கரெக்ட். நான் நாளைக்கு மதுரைக்கு வருவேன் தான் வரணும், வந்தேன் வருவேன். நான் இன்று மதுரைக்கு வருகிறேன் அப்படின்னு வரணும். ஓகேவா? நான் நேற்று மதுரைக்கு வருவேன்னு வந்திருக்கு, இல்ல வந்தேன் அப்படின்னு வரணும். அப்ப இதான் கரெக்ட். நாங்கள் நாளை கடற்கரைக்கு செல்வோம் அப்படின்னு சொல்லணும். செல்கின்றோம்னா இது நிகழ்காலத்துல வந்துடும், நாளைங்கிறது எதிர்காலம். அப்ப செல்கிறோம், செல்கிறோமும் வரக்கூடாது. சென்றோம்ங்கிறது இறந்த காலத்துல வந்துடுது. அப்ப செல்வோம்ங்கிறது தான் எதிர்காலத்துக்கு உள்ளது. இதான் கரெக்டான ஆன்சர். ஓகே, மணிமாலை, எழுதுகோல், தமிழ் நூல், விண்வெளி பார்க்கும்போதே தெரிஞ்சிடும். உங்க ஊருக்கே அவனை கூட்டிட்டு வரேன். உங்க ஊருக்கே அவனை கூட்டிட்டு வரேன். உங்கள் ஊருக்கே அவனை கூட்டிக் கொண்டு வருகிறேன். இப்படிதான் பொருத்தமா எழுதணும். கூட்டிட்டு வரேன்னு இங்க வந்திருக்கா, அப்ப இதுவும் தவறு. இங்கேயும் கூட்டிக்கிட்டு வரேன்னு வந்திருக்கு, அதுவும் தவறு. உங்க ஊருக்கேன்னு வந்திருக்கு, அப்ப இதுவும் தவறு. கரெக்டா எழுத்து வழக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, உங்கள் ஊருக்கே அவனை கூட்டிக் கொண்டு வருகிறேன். அப்ப அவனுக்கு 3 வயசு இருக்கும், அது பேச்சு வழக்கு. எழுத்து வழக்குனா அப்பொழுது அவனுக்கு 3 வயது இருக்கும். இங்க 3 சொல்லின்னு இருக்கு, இது கண்டிப்பா வராது. இங்க வயசுன்னு இருக்கு, இதுவும் வராது. இங்கே 3 சொல்லின்னு இருக்கு, இதுவும் வராது. அப்ப கரெக்டான ஆன்சர் இதான். எலிமினேஷன் ஆன்சர் தெரியலன்னா நம்ம என்ன பண்ணணும், எலிமினேஷன் மெத்தடை சூஸ் பண்ண பார்க்கணும். ஓகே, இந்த பணிங்கிறது எதை சொல்லக்கூடியதுன்னா வேலை பணி, இதை தான் சொல்லுவோம். ஓகேவா? இந்த வேலை வராது, இந்த வேலையும் வராது, வேற்றுமை தாழ்லாம் வராது, வேலை பணி. கப்பல், கப்பல்னா வங்கம் நாவாய் தான் கப்பல்னு சொல்லுவோம். இங்க விமானம்னு வந்திருக்கு, ஸோ இதுவும் வராது. இங்க பேருந்துன்னு வந்திருக்கு, இதுவும் வராது. சிற்றுந்துன்னு வந்திருக்கு, இதுவும் வராது. அப்ப இதுதான் ஆன்சர். அடுத்தது, குரில் நெடில், தரம் தாரம். தரம்னா தகுதி, தரத்தை பார்த்து பழகணும்னு சொல்லுவாங்க. அப்ப தகுதி. தாரம் அப்படின்னா மனைவி. அப்ப இதுதான் ஆன்சர். ஓகே, தவறான இணையை தேர்ந்தெடுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த அதாவது கொள்கோள் நெடில் குறில், குறில் நெடில், அதே மாதிரி குறில் நெடில், குறில் நெடில். அப்ப இங்க இங்க வந்து 2 சொல்லி நீ வந்திருக்கு, இங்க 3 சொல்லி நீ வந்திருக்கு, ஸோ இது தவறு. சரியா? ஓகே, கோடிட்ட இடத்துக்கு பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுங்க. சிலையை திரைச்சீலை மறைத்திருக்கிறார்கள், இப்படிதான் வரணும். இதான் ஆன்சர்.
அடுத்து கல்விக்கண் திறந்தவர் காமராசர். அது பாராட்டுனது பெரியார் தான், புக்கில் அப்படியே இருக்கு. கல்வித்துறை விதிகளை மாணவர்களின் நலனுக்காக மாற்றி அவர்கள் வாழும் இடங்களிலேயே பள்ளிக்கூடங்களை திறந்தவர் காமராசர் அவர்கள் தான். ஸோ ரெண்டுமே கரெக்டு தான், காரணம் விளக்குது. ஃபோனாலஜி அப்படின்னா ஒளியியல்னு அர்த்தம், அது கரெக்டு தான். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இதழியல் அப்படின்னா என்ன வரும்? ஜேர்னலிசம். ஓகே. லிங்குவிஸ்டிக்ஸ் அப்படின்னா மொழியியல். ஊடகம் அப்படின்னா மீடியா. ஓகேவா? அப்போ ஒளியியல்னா ஃபோனாலஜி. பிளைன்னா சமவெளி. ஓகேவா? பிளைன்னா சமவெளி. அடுத்தது வந்து புஷ் அப்படின்னா புதர். மலைமுகடுனா மவுண்டைன் ரிட்ஜ். வேலைனா பள்ளத்தாக்கு. ஓகே. மிஸ்ஸில் அப்படின்னா ஏவுகணை, அது கரெக்ட் தான். ஏவூர்தி அப்படின்னா ராக்கெட். சேட்டிலைட் அப்படின்னா செயற்கைக்கோள். லான்ச் அப்படின்னா ஏவுதல். சரியா? ஹோமோகிராஃப் அப்படின்னா ஒப்பெழுத்து. ஹோமோகிராஃப்னா என்ன? ஒப்பெழுத்து. இதெல்லாம் கேட்க சான்ஸ் இருக்கு. ஹோமோகிராஃப்னா ஒப்பெழுத்து. அடுத்தது இந்த பாராவை படித்து நம்ம ஆன்சர் பண்ணோம். இந்தியாவில் தொடங்கப்பட்ட பொது நூலகம் எது? இந்தியாவில் தொடங்கப்பட்ட பொது நூலகம் பாருங்க. முதல் பொது நூலகம் என்ற பெருமைக்குரியது திருவனந்தபுரம் நடுவண் நூலகம். இருக்குதா? ஓகே. உலகின் மிகப்பெரிய நூலகம் அமெரிக்காவில் உள்ள லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ். கரெக்டா? ஓகே. ஆசியாவின் மிக பழமையான நூலகம் தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். வந்துருச்சா? கன்னிமரா நூலகம் சென்னை டேஸில் அமைந்துள்ளது, எழும்பூரில் அமைந்துள்ளது. கன்னிமரா நூலகம் எங்க அமைஞ்சிருக்கா? சென்னை எழும்பூர்ல இருக்கு. கன்னிமரா நூலகம் எங்கே அமைந்துள்ளது? சென்னையில உள்ள எழும்பூரில் அமைந்துள்ளது. சரியா? ஓகே. உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் எதுனா கன்னிமரா நூலகம். உலக அளவில் தமிழ் நூல்கள் எங்க அதிகமா இருக்கு? உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் கன்னிமரா நூலகம். சரியா? ஓகே. கன்னிமரா நூலகம் வந்து சென்னை டேஸில் அமைந்துள்ளது. கன்னிமரா நூலகம் எழும்பூரில் அமைந்துள்ளது. அதை தான் திரும்ப கொடுத்துருக்காங்க. ஓகே. அடுத்தது உலக அளவில் தமிழ் நூல்கள் கன்னிமரா நூலகத்தில் திரும்ப பார்த்துட்டே படிச்சுட்டு இருக்கோமா? ஓகே. அவ்வளோதான், இதோட முடிஞ்சிருச்சு. நம்ம அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு 25 கொஸ்டின் பார்க்கலாம். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.